குரு ஆஸ்ட்ரடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 21 ஜூன் 2026 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து 27 ஜூன் 2026 சனிக்கிழமை வரை அந்த வாரத்துக்கான விருச்சிக ராசிக்கான வாரப்பலன். விருச்சிக ராசிக்கு கோச்சார் அடிப்படையில் இது ஒரு பொது பலன் தான். இது கோச்சார் அடிப்படையில் கிரக நிலையில பலன் ஒரு 30% தான் அது வெளிப்படுவதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு முழுமையான பலன் மீதி உள்ள 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் அந்த 70% பலன் வெளிப்படுவதாக இருக்கும். முழுமையான பலன் தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்க ஜாதக பலன் பார்த்து சொல்லப்படும். இந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு இந்த வாரத்துக்கான வார பலன் கிரக நிலையில எது மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்த்தோம்னா, உங்க வீட்டுல இருந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல ரிஷபத்துல இருக்கு. அது உங்க ஜென்ம ராசியை நேரடியாக பார்க்கின்றது. உங்க விருச்சிக ராசியின் அதிபதியே 7ஆம் இடத்துல ரிஷபத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பது ஒரு விதமான அதீதர ஆற்றல் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தும், கோபத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் உங்க வீட்டுல இருந்து 9ஆம் இடத்துல கடகத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு. 9ஆம் இடம் இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானம் அதோட சுக்கிரனை இணைந்து இருக்கிறதுனால ஒரு விதமா இரட்டிப்பான ஒரு அதிர்ஷ்டம் கலந்ததாக இருக்கும். புதன் பாத்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி இதுல மிதுனத்துல இருக்கும் 8ஆம் வீட்டுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு குருவுடனும் சுக்கிரனுடனும் இணைகின்றது. சூரியன் உங்க வீட்டுல இருந்து 8ஆம் இடமான மிதுனத்துல அஷ்டமத்து சூரியனாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துதான் ஆகணும். நீங்க ராகுக்கு எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ராகு உங்க வீட்டுல இருந்து கும்பத்துல 4ஆம் இடத்துல இருக்கு சுகஸ்தானத்துல, 10ஆம் இடத்துல கேது கர்மஸ்தானத்துல இருக்கின்றது. சனி உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல மீனத்துல பூர்வ புண்ணிய சனியாக இருக்கின்றது. இதுதான் கிரக சூழல், கிரகங்கள் இருக்கும் அமைப்பு இந்த அடிப்படையில் இந்த வாரத்தில் இருக்கின்றது. முக்கியமாக புதன் மட்டும்தான் ஜூன் 22ஆம் தேதி இடப்பெயர்வு ஏற்படுகிறது. மீதி எல்லாம் போன வாரத்தில் எப்படி இருந்தோ அதே இதுதான் இந்த வாரமும் தொடர்வதாக இருக்கும். முக்கியமாக சந்திரனுடைய இடப்பெயர் வச்சுதான் ஒவ்வொரு நாளுக்கான பலன்கள் மாறுவதாக இருக்கும். அந்த அடிப்படையில் சந்திரனுடைய பெயர்ச்சியும் பார்த்தலாம். முதல்ல சனியுடைய 5ஆம் இடத்துல பஞ்சம சனியாக சனி இருக்கிறதுனால அது கோண அடிப்படையில் திரிகோண அடிப்படையில் சனி பாவகிரகமான உட்காந்துட்டு இருக்கிறது. அது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது தகாது. அதனால அபரிதமான வளர்ச்சி இதெல்லாம் பெருசா இருக்காது. குழந்தைங்களின் கல்வி, மாணவன் கல்வி, உங்களுடைய படைப்பாட்டு சிந்தனை, அறிவு சிந்தனை இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேக்க நிலை கொண்டுதான் இருக்கும். முக்கியமா அந்த யூக வணிகம், பங்கு சந்தை, லாட்ரி இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டம் சாரா விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. பெரிய முதலீடுகள்லாம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அதாவது ஏதோ ஒரு வழியில போய் எப்படியோ சம்பாதிக்கிறன்ற இது சனி எல்லாத்துக்கும் பிரேக் தான் போடும். அதனால ஒரு ஆனஸ்டா ஒரு நேர்மையான இதுல நீண்ட கால முதலீடு தான் உங்களுக்கு கை கொடுப்பதாக இருக்கும். அதுவும் செவ்வாய் நேரடியா 7ஆம் பார்வையை பார்ப்பதனால குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி யூகோ தளத்துக்கும். அதனால நட்புக்குள்ளேயே ஒரு விதமான வாக்குவாதமான விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழில் சார்ந்த வியாபாரத்திலேயே முன்பின் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் சந்திரன் இடப்பெயர்வு அதாவது ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி ஜூன் மாதம் உங்க ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல கேதுவுடன் இணைகின்றது. அது உத்திர நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது சூரியனோட தன்மையை அதை வெளிப்படுத்துவதா இருக்கும். அதனால தலைமத்துவம் அந்த இதெல்லாம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போது மட்டும் தொழில் சார்ந்த விஷயம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சூழல் தான் இருக்கும். இருந்த சிந்தனைகள்லாம் தொழில் வேலை சார்ந்து அது இருக்கும். தனிமையா உட்காந்துட்டு இருப்பீங்க. உள் ஆன்மீக தேடுதல், உள் சிந்தனை தான் அதிகமா இருக்கும். அது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. அந்த ஏன்னா கேதுவோடு இருக்கிறதுனால வளர்பிறை சந்திரன் கேது இருக்கிறதுனால ஒரு விதமான கிரகண தோஷம் தான். ஒரு வேலை இருந்தா அது ஒரு விதமான பலு சுமைகளை கொஞ்சம் அதிகரிப்பதாக இருக்கும். போதி மட்டும் அந்த நாள் கடந்து செல்வது சிறப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதாவது 22, 23 இந்த தேதிகள்லாம் பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க ராசியில இருந்து 11ஆம் இடத்துக்கு இடப்பெயர்வு ஏற்படுகிறது. லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் போது வளர்பிறை சந்திரன் கன்னியின் அதிபதி புதனை 22ஆம் தேதிகளாக குருவுடன் சுக்கிரனுடன் இணைகிறதுனால ஒரு தனவரு தான். 3 சுபகிரகங்கள் கன்னியில இருக்கின்றது. 9ஆம் இடத்துல இருக்குது, பாக்கியஸ்தானத்துல இருந்து சிறப்பு தான். அதாவது உங்களுக்கு செய்யற வேலை, தொழில் சார்ந்த லாபம் எல்லாமே உங்களுக்கு சிறப்புடையதாக தான் இருக்கும். இருந்தும் கொஞ்சம் அபரிதமா இருக்கும். ஏன்னா புதனுக்கு குரு பகை தான், உச்ச குருவா இருக்கு. சுக்கிரன் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அதனால ஆடம்பரமான பொருட்கள், பொழுதுபோக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்படுது. குடும்ப சார்ந்த மகிழ்ச்சி நிலவுதா இருக்கும். மூத்த சகோதரர்கள் வழி உறவு, ஆலோசனை, அறிவுரை எல்லாம் கிடைக்கும். தொலைதூர பயணங்களும் சிறு தூர பயணங்களும் வெளியூர் வெளிநாடு பயணங்களும் ஏற்புடையதாக இருக்கும். இருந்த சனி 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கின்றது. அதனால இதுல ஏற்படுற சஞ்சலமான விஷயங்களும் கொஞ்சம் தடைகளும் காலதாமதம் கொஞ்சம் போட்டு ஒரேடியா பூரிப்பும் பெருசா இருக்காது. அது கொஞ்சம் ஸ்லோ டவுன்ல தான் இருக்கும். சனியுடைய பார்வையும் இருக்கு. உபஜயஸ்தானம் தான் 11ல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்த 2 நாட்கள் உங்களுக்கு பொதி மட்டும் சிறப்பான நாட்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 24, 25, 26 வரைக்கும் சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு நகர்றதுனால, அது துலாத்துக்கு நகர்றதுனால
தேவையற்ற செலவுகள், வீண் செலவுகள், அலைச்சல்கள் ஏற்படுவதாக இருக்கும். பணம் வந்து மற்றவங்களுக்கு கடனாக கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து 7ல் இருந்து உங்கள் வீட்டை பார்க்கின்றான். சந்திரன் வந்து துலாத்தில் விரயத்தில் வர்றதுனால பொழுதுபோக்கான கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல மனசஞ்சலங்கள், வாக்குவாதங்களை ஏற்பட்டு ஒரு விதமான ஏதோ ஒரு சார்ந்த விரயங்கள் ஏற்படலாம். அது துலா ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பா கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சித்திரை நட்சத்திரத்துல, செவ்வாய் நட்சத்திரத்துல வரும்போது அந்த பிரச்சனைகள் உண்டாகாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதையடுத்து சுவாதி நட்சத்திரத்துல வரும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கான திங்கிங் இதெல்லாம் உங்களுக்குள்ள ஆசைப்பட்டதா இருக்கும். செலவுகள், அது சார்ந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு செலவு, படிப்பு சார்ந்த செலவு, ஏதோ ஒன்று செலவுகள் உண்டாகும். உங்க அறிவாட்டு சிந்தனையிலும் எண்ணங்கள் அதிகமா வெளிப்படுறதா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு விரயம் தானே. தொழில் சார்ந்த ஒரு விஷயத்த நினைக்கணும், அது ஒரு விதமான விரயம் தானே. இப்படிதான் அந்த சிந்தனை இருக்கும் அந்த 24லேருந்து 26 வரைக்கும். அது மாதிரி சாப்பிட்ற விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கள். அதுக்கப்புறம் வார இறுதி நாளான சனிக்கிழமை 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்க ஜென்ம ராசிக்கு வர்றதுனால வளர்பிற சந்திரனை, அது பொதுவாக வந்து விருச்சிகத்துல சந்திரன் வந்து அது நீச்சம் என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் பலவீனப்பட்டு தான் இருக்கும். இருந்து வளர்பிற சந்திரனை இதுவும் செவ்வாயும் வந்து 7ஆம் பறவை பார்க்கறதுனால வேகம், ஆற்றல் கொண்டு இருக்கும். ஆனா மனதால் அதை செயல்படுத்துறது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இருந்தும் அந்த தயக்கம் பெரிதளவுக்கு போகாது. ஏன்னா குரு பார்வை உங்க விருச்சிகத்தை பார்க்கறதுனால அது பெருசா பாதிப்பு இருக்காது. உங்களால யோசிச்ச விஷயங்களை செயல்படுத்த முடியல, உங்களுக்காக இன்னொருத்தருக்கு சில பேர் செயல்படுத்துவார்கள். இருந்த மனம் வந்து ஒரு விதமான ஆசுவாசத்தனத்துல தான் இருக்கும். ஆனா வேகம் இருக்கும். இப்படிதான் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் தொடர் எண்ணங்களா வந்து கொண்டிருக்காது. ஆனா செவ்வாயுடைய பார்வையினால ஆற்றல் வேகம் இருக்கு. எதனா செய்யணும்னு தோணும், ஆனா என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா செய்யறதுக்கான வேலை அங்க நடைபெறுவதா இருக்கும். சமையல் செய்யலாமா, சாப்பிடலாமான்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, உங்களால முடியாத சூழல். ஆனா உங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல வேலை நடந்துட்டு அந்த நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதா இருக்கும். அந்த கிடைக்கிறது வந்து குருவின் அருளால கிடைப்பதா. இப்படிதான் நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 2வது அனுஷ நட்சத்திரத்துல தான் அன்றைய பொழுது முழுதா இருக்கிறதுனால சனியுடைய பார்வை வந்து 7ஆம் பார்வையாக உங்க 11ஆம் வீட்டையும் பார்க்குது, 10ஆம் பார்வையாக உங்க 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமாக ஸ்லோ டவுன், ஒரு தடை தாமதம் கொண்டு நகரும். அது பெரிதாக இருக்கு. ஏன்னா சனியும் வந்து குரு பார்க்குது. உங்க வீட்டை பார்க்குற மாதிரி சனியும் வந்து குருவும் பார்க்கறதுனால பெரிதளவுக்கு அது பாதிப்பு இருக்காது. ஒரு சுமாரான சூழல் கொண்டுதான் நகரும். இருந்த தன்மையை நான் வெளிப்படுத்துறேன். இந்த சூழல் நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளே பண்ணலாம். இந்த அடிப்படையில தான் சந்திரன் வந்து இந்த வாரம் முழுவதும் இயங்குவதாக இருக்கும். இதை நீங்க மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதான் செவ்வாயுடைய இதுதான் வந்து உங்களுக்கு விழுறதுனால அந்த வேகம், ஆற்றல், சுறுசுறுப்பு எல்லாமே இருக்கும். சூரியனை வந்து 8ல மறைவு, அதனால தேவையற்ற ஒரு பயம், தேவையற்ற ஒரு பதட்டம்லாம் இருக்கும். ஒரு யூகமும் தலை காட்டுவதா இருக்கும். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல வந்து திருப்பி, ஏன்னா 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது இருக்கு. அதனால அது ஒரு வேலையில ஒரு மந்தத்தனத்தை உண்டாகும், ஒரு சலிப்பு தான் உண்டாக்கும். இருந்து வந்து 9ல் வந்து குரு இருக்கிறதுனால வேலையில சலிப்பு இருந்தாலும் அந்த வேலை வந்து பாதுகாப்பு கொடுப்பதாக தான் இருக்கும். வெளிநாடு, வெளியூர் சார்ந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார நிலையிலும் உங்களுக்கு 9ல் வந்து குரு இருக்கிறதுனால, சுக்கிரன்லாம் இருக்கு, 3 சுபகம் இருக்கிறதுனால பொருளாதார நிலையும் வந்து கொஞ்சம் ஏற்ற முடியதா இருக்கும். பண வரவுகளும் உண்டாகும். முக்கியமா வந்து அந்த துலா ராசியில பயணிக்கும் போது 24, 25, 26ல பயணிக்கும் போது தான் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். திட்டமிட்டு செலவு பண்ணா அதையும் வந்து குறைத்துக் கொள்ளலாம். குடும்ப சூழல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்க வீட்டையும் பார்க்குது, உங்க 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு யூகோ பிரச்சனை வரும். முக்கியமா கணவன் மனைவி, நட்புக்குள்ள விவாதம், கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு விதமான தொழில் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரும். இதை மட்டும் நீங்க கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிள்ளைகளின் வழி உறவுலையும் கொஞ்சம் சங்கடங்கள் வராமலும் பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் குடும்ப சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது. முக்கியமா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து உங்க வீட்டை பார்ப்பது சிறப்பு. 3ஆம் வீட்டை பார்க்குது, அது 2வது 5ஆம் வீட்டையும் பார்க்கின்றது. 5ல சனி இருக்கு, 4ஆம் இடத்துல தான் ராகு இருக்கு. அதனால தாயாரின் உடல்நிலை, தாய் சார்ந்த உறவுகள், இது சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. அதனால 8ல வந்து சூரியனும் 7ல செவ்வாய் இருக்கிறதுனால இப்படி இருக்கிறதுனால நீங்க அதுக்காக அஞ்ச தேவையில்லை. ஏன்னா 9ல பார்த்தீங்கன்னா 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால அது வந்து அதோடைய இது பேலன்ஸ் பண்ணிக்கும். இருந்தும் வந்து உங்களுடைய கோபத்தை, ஒரு வாக்குவாதத்தை போதி மட்டும் தவிர்த்து கொண்டு போதும் கைண்ட்லியா கொஞ்சம் இருந்துட்டு போறது இந்த வாரம் வந்து உங்க சிறப்பான வாரமாக ஆக்கி கொடுக்கும். இந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம், விசாகம், அனுஷம், கேட்டை. விசாக நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதம் இருக்குங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 9ல் இருக்கிறதுனா உச்சமா இருக்கிறதுனால ஒரு விதமான உங்களுக்கு ஃபேவரான நாட்களாக தான் இருக்கும். நீண்ட நாட்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களாம் கைகூட வரும். ஆன்மீக பெரியோர்கள் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க வாழ்க்கையை மேம்படுத்துவதா இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரம், அது 5வது நட்சத்திரம். சனியை வந்து இருக்கிறதுனால
ஒரு பொறுமை, பிள்ளைங்க மூலம் செலவுகள்லாம் வரும். கடினமான உழைப்பு வந்து நீங்க கொடுத்தாதான் அதுக்கான பலன் வந்து கிடைக்கிறதா இருக்கும். புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது கலை சார்ந்த விஷயங்கள்லாம் கத்துக்கிறதா ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க. கேட்ட நட்சத்திரக்காரன் வந்து புதனின் அம்சம் பொருந்தியதுனால ஜூன் 22ஆம் தேதி உங்க நட்சத்திரநாதம் வந்து புதன் வந்து புதன் வந்து 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறதுனால ஒரு விதமான நற்பலன்கள் கொடுக்குறது. அதனால வந்து தகவல் தொடர்பு துறையான விஷயங்கள், வியாபாரம், எழுத்துத்துறை, பேச்சுத்துறை, கலை, இலக்கியம் இந்த சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து புதிய வாய்ப்புகள், ஒரு சமூகத்திலேயே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதா இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள்னு பார்த்தீங்கன்னா 3, 9. அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து சிவப்பு, அடர் சிவப்பு, மஞ்சள். ஆன்மீக பரிகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ல் சூரியனும் 7ல் செவ்வாய் இருக்குன்னா இதோடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமான சிவபெருமான வணங்குறது சிறப்பு. செவ்வாய்க்கிழமான முருகப்பெருமான வணங்கலாம். அதனால் குடும்பத்தில் ஒரு விதமான அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாழக்கிழமான தட்சிணாமூர்த்திர குரு பகவானை வணங்கலாம். அதனால் பெரியவர்களின் ஆசி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கதா இருக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களை தாங்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு இடத்துல உறவு வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.